ஜரி நூல் போட்டு நம்ம தைக்க போகிறோம். இப்போ வந்து கேன்வாஸ் பார்த்திங்கன்னா நம்ம நெக்குக்கு அடித்து திருப்போம் இல்லையா, சுடிதார் கேன்வாஸ். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக தைச்சிக்கிட்டே வரும். அதாவது லேசான துணி தைக்கும் போது சுருங்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே போல் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஷர்ட்டோட காலர் வைப்போம்ல, அந்த மாதிரி கனமான கேன்வாஸ் வச்சு நீங்கள் இந்த இதில் அடிச்சிடக்கூடாது. இந்த கேன்வாஸ் இல்லையே அப்படின்றனால. அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, இதை கூட வந்து வச்சுக்கலாம். இந்த காட்டன் துணிக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, அடியில் வைக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரியான இது சில்க் துணியாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி சாட்டின் துணியாக இருக்கலாம். அந்த மாதிரி துணிக்கு மட்டும் என்ன பண்ணுறீங்க, அடியில் நியூஸ் பேப்பர் அல்லது சுடிதாரிக்கு வைக்கக்கூடிய இந்த கேன்வாஸ் அடியில் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த ஜரி நூல் வந்து பாபினில் வந்து கோர்த்து இதெல்லாம் மாட்டி வச்சுருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா நார்மல் நூல். இப்போ வந்து அடியில் மாட்டதுக்கு முன்னாடி நீங்கள் நூல் வெளியில் எங்கேயாவது இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். இல்லை கரெக்டாக அந்த பள்ளத்தில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து மாட்டணும். அது போக மாட்டினதுக்கப்புறம் லைட்டாக வந்து வீலை வந்து ஒரு மூவ் பண்ணது இந்த 2 நூல் வெளியில் வந்துருச்சா அப்படின்றத நீங்கள் உறுதி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த நூலை இப்படி அடியில் எடுத்து கையில் இப்படி ஒரு முறுக்கி விட்டுக்கணும். முறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, வேஸ்ட் இதில் வந்து நீங்கள் தைச்சி பார்க்கணும். தைக்கும் போது உங்களுக்கு நூல் கட்டானா மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும், மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணணும், டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே போல் ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டரில் வந்து நம்பரை நீங்கள் கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி தைக்கும் போது என்ன பண்ணால், பெரிய தையல் 3 நாளில் வச்சுக்கிறது. ஏன்னு கேட்டால் கீழே வரக்கூடிய நூல் வந்து ஜரி நூலும், மேலே வரக்கூடிய நூல் வந்து நார்மல் மிஷின் நூலுன்றனால அந்துடக்கூடாதுன்றக்காக நம்ம போடுறோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சு இது பண்ணும்போது துணியை வந்து கேன்வாஸோ அல்லது பேப்பரோ வருதுன்னா அது மேலே வர மாதிரியும், நம்ம துணி வந்து அடியில் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அடியில் தான் ஜரி நூல் இருக்குது. அதனால் நீங்கள் இப்படி வச்சு தான் தைக்கணும். நான் இப்போ முதல்ல தையல் போட்டு காட்டுறதுக்காக நான் சும்மா அப்படி போட்டேன் தவிர இது பண்ணணும். இப்போ வந்து இது பண்ணும்போது இப்போ இது பண்ணுறோம். இப்போ பேப்பரில் வந்து நீங்கள் என்ன டிசைன் வரைகிறீங்களோ அந்த மாதிரி இது பண்ணிக்கணும். இப்போ நான் சும்மா வெறுமனை தான் இது பண்ணியிருக்கேன். அதனால் இப்படியே வச்சு தான் நான் இது மேலே தைக்க போகிறேன். அப்போ விலகக்கூடாதுன்னு பின்னு போட்டிருக்கேன். பார்த்துக்கணும், அதாவது எந்த பக்கமும் இது பண்ணிடக்கூடாது, பின்னில் அடிச்சிடக்கூடாது. இப்போ அடிக்கும் போது நான் இப்போ இது பண்ணுறேன். இதுக்கு வந்து ஸ்லோவாக தான் அடிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக நீங்கள் எப்படி தைப்பீங்களோ அதே மாதிரியே தைச்சிக்கிட்டு வரலாம். நூல் அருந்து போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த 2 இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. மித்தபடி அப்படியே தான் தைக்கிறோம். அதே போல் பின்னு இருக்கிற இடத்த கரெக்டாக பார்த்துக்கணும். பார்த்துட்டு கொஞ்சம் நவத்தி மாட்டிக்கிறணும். இந்த மாதிரி இது பண்ணிக்கணும், எடுத்து விட்டுக்கணும். அப்போது தைச்சிட்டு பார்க்கணும், அடியில் நூல் இந்த மாதிரி எடுத்து விட்ருக்கா அப்படின்லாம் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜரி நூல் வந்து அடியில் வந்து கட் ஆகும். அதனால் நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டே பொறுமையாக தைச்சிக்கிட்டு வரணும்.